மனித தெய்வங்களில் பகுதி 2ஆக நான் இதையும் குறிப்பிடணும். சில விடுபட்டல எனக்கு அந்த 3 நிமிட ஃபுட்டேஜ் பத்தலை. எனக்கு போர்வெல் என்கிற தொழிலை கற்றுத்தந்த அன்புக்குரிய ஆரியர் நண்பன் கதிரவன், இவனை என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பன், கிராமத்து வாசி. ஆனால் கிராமத்து குணம் இன்றும் மாறாதவன், வெள்ளை மனம் கொண்டவன். சரிங்க, இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரையும் சொல்வது என்னவோ இந்த மேடை பேச்சில் வணக்கம் அவருக்கு, வணக்கம் இவருக்குன்னு பட்டியலிடுவது போல் நான் முக்கியமானவர்களை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போது இவங்கெல்லாம் எனக்கு முக்கியமானவங்கன்ட்டு வாழ்க்கையில். கம் டு த பாயிண்ட். தர்மம்ன்ற தலைப்பில் 2 வார்த்தை சொல்லி இந்த வீடியோவை முடிக்க ஆசைப்பட்றேன். ஒரு மனிதனுடைய தர்மங்களில் அவருடைய ஒழுக்கம்தான் மிக மிக முக்கியமானது. நான் கடைப்பிடிக்கிற தர்மம், எனக்கு எவன் நன்றி விசையோடு உதவி செய்தாலும் அவனை உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். நாய்க்கும் எனக்கும் போட்டி வைத்த நாயை விட நான் நன்றியுடனாக இருக்க பார்ப்பேன். இது என்னுடைய குணம். அடுத்து, என்னால் முடிஞ்சால் உதவி செய்வேன், முடியலைன்னா நேரடியாக சொல்லிவிடுவேன் என்னால் உதவி செய்ய முடியாதுன்ட்டு. இந்த வாக்கு கொடுத்து ஏமாத்துறது, வாக்கு கொடுத்து கடைசி நிமிடத்தில் சொதப்புற குணங்கள் என்னிடம் கிடையவே கிடையாது. முடிஞ்சால் தான் சொல்லுவேன், முடியலைன்னா விட்டுருவேன். அடுத்து, முகம்பட நேர்பட எதை சொல்கிறத நினைக்காலும் சரி, ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் சொல்வதாக இருந்தாலும் சரி, எதை சொல்கிறதா இருந்தாலும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவேனே ஒழிய புறம் பேச மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய தர்மங்கள். அடுத்து, யாரிடமும் முடிந்த வரை கையேந்தி நிற்கவே மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என் உழைப்பிலேயே வாழ்வேன். இந்த நொடி என் மைத்திரன் மூலமாகவே நான் நிறைய வாழ முடியும். ஆனால் என் மைத்திரனே கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம ஆண்டான்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கிட்டவன் நான். ஏனென்றால் என்னுடைய எல்லை என்றது என்றே எனக்கு தெரியும். என்னுடைய சுய உழைப்பில் வாழக்கூடியவன், தன்மானத்தோடு வாழக்கூடியவன். அடுத்து, என்னுடைய தர்மங்களில் சில தர்மங்களாக நான் சொல்லணும்னா, எனக்கு ரேஷன் அரிசியும் சாப்பிட முடியும், என்னால் நல்ல அரிசியையும் சாப்பிட்டு வாழ முடியும். இதெல்லாம் இன்றைக்கி காலையில் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியவில்லை. நேற்று இரவு எனக்கு சில வலிகளும் உபாதைகளும் என்னை குறுக்கிட்டது. அந்த உபாதைகளை மீறி, டாக்டர் அட்வைஸெல்லாம் மீறி இந்த வீடியோவை இப்போ போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட. ஏனென்றால் இன்றைய நாள் கூட என் வாழ்க்கையின் இறுதி நாளாக இருக்கலாம். நெஞ்சுக்குள்ளே சின்ன சின்ன ஊசி குத்துதல் போன்ற வழியும் சில தர்ம சங்கடங்களையும் நான் நேற்று இரவு முதல் சந்தித்து வரேன். அதுக்காக தான் என்னுடைய வாழ்வியல் தர்மங்கள்ன்ற பேரில் மனிதனும் தெய்வமாகலாம் என்கிற தலைப்போடு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்து, எந்த நொடி விடைபெற்றாலும் நான் உனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு போயிருக்கேன்டா, நான் நன்றி கட்டவன் இல்லைன்னு சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ. வேறு எதற்காகவும் இல்லவே இல்லைங்க. ஜூன் 5 வரைக்கும் நான் வாழ்ந்த பெரிய ரெக்கார்ட்.